No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. அதன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணியிலிருந்து தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு. 17வது சட்டமன்ற தேர்தலுக்காக இது நடைபெற்றுட்டு இருக்கு. தமிழக வரலாற்றில் இது 17வது சட்டசபைக்கான தேர்தலாக இது நடைபெறுது. தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான தேர்தலாகவும் இது பார்க்கப்படுது. தமிழ்நாட்டை தாண்டி மொத்த இந்தியாவுமே உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இது இருக்கு. தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்ட வேலைகளோட கடந்த ஒரு மாதமாக இந்த தேர்தல் நாளுக்காக பல்வேறு ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஒரு 75,000 வாக்குச்சாவடிகள் தமிழகம் முழுவதும் இருக்கு. ஒரே கட்டமாக தமிழகத்தில் இந்த தேர்தல் அப்படின்றது நடைபெற்று இருக்கு. மொத்தமுள்ள 75,000 வாக்குச்சாவடிகள்ல ஒரு 5,900 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் இந்த முறை வாக்குப்பதிவு அதிகரிக்கிறதுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டியும் இந்த முறை வாக்குப்பதிவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்றது வல்லுநர்களோட கருத்தா இருக்கு. அதற்கு காரணம் இந்த எலெக்ஷனோட ரொம்பவே முக்கியமான ஒரு எக்ஸ்பேக்டரான எஸ்ஐஆருக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல். இந்த எஸ்ஐஆர்ல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இரட்டை வாக்குரிமை, இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள் அப்படின்னு பல்வேறு காரணத்துக்காக இந்த 74 லட்சம் பேர் ஆனது 10 பேருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5.7 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே வாக்குப்பதிவானது மிக அதிக அளவில் உயரும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்கு. யூஸ்வலா 67 to 69 அந்த ரேஞ்சில் இருக்குது. நல்ல ஒரு இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி இது ரொம்பவே ஒரு கவனிக்கப்பட வேண்டிய தேர்தல். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா? அதிமுக என்ன பண்ண போறாங்க? நியூ பிளேயர் விஜய் வந்திருக்காரு, சீமான் ரொம்ப காலமா தொடர்ச்சியா களமாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற பல்வேறு முனை போட்டிகளும் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்றனால இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது பலரோட ஆர்வமாகவும் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமாகவும் இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தமிழகத்துல எல்லா கட்சியும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4023 வேட்பாளர்கள் களத்துல இறங்கியிருக்காங்க. 234 தொகுதிகளிலும் மக்கள் அவங்களோட வாக்குப்பதிவை ரொம்பவே காலையிலிருந்தே தொடங்கிட்டாங்க. நேற்று சாரசாரியாக மக்கள் சென்னையிலிருந்து ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. பொதுவாகவே தமிழ்நாட்டில் வாக்களிக்கிறதுக்காக மக்கள் தொடர்ச்சியா இந்த மாதிரி சென்னையிலிருந்தும் வெளியூர்கள் இருந்தும் நம்ம ஊருக்கு வரதை பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் நேற்றும் நடந்தது. கடந்த 2-3 நாட்களாகவே சிறப்பு பேருந்துகள், ரயில்கள் அப்படி மூலமாக மக்கள் தங்களோட ஊருக்கு போய் தங்களோட வாக்கை தொடங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். காலையில 7 மணிக்கே நல்ல ஒரு இது. சென்னையில பல்வேறு திரை நட்சத்திரங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் வாக்குப்பதிவு தொடங்கிட்டாங்க. அஜித் காலையிலேயே வந்துட்டாரு. விஜய் அவரோட வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு பண்ணியிருந்தாரு. முதலமைச்சர் குடும்பத்தோட வாக்குப்பதிவு பண்ணியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவரோட வாக்கு மையத்தில் போய் வாக்கு செலுத்தினாங்க. ஸோ எல்லாருமே தொடர்ச்சியாக சொல்லக்கூடியதுதான், வாக்களிங்க, உங்களோட ஜனநாயக கடமையை ஆற்றுங்க, 100% வாக்குப்பதிவுன்றது நம்மளோட கோலா இருக்கணும் அப்படின்றது எல்லாரோட ஒரு ரெக்வஸ்டாகவும் இருந்துட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் கொடுத்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் படி காலை 9 மணி நிலவரப்படி 17.69% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. காலையில யூஸ்வலாவே இந்த ஒரு ஃபாஸ்டான போலிங் அப்படின்றது நம்ம வழக்கமா பார்க்கும். அதுக்கப்புறம் வெயில் ஏற ஏற கொஞ்சம் சுரக்கம் ஏற்படும். அதுக்கப்புறம் மீண்டும் மாலையில அதிகமான வாக்குப்பதிவை நம்மளால பார்க்க முடியும். அந்த ஒரு ட்ரெண்ட்ல தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்கு. மக்கள் தொடர்ச்சியா வாக்களிச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் நாளை பற்றிய அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக நீங்க அதனோட இணைஞ்சிருக்க. நன்றி, வணக்கம்.